பாம்பு மாதிரி அது பாம்புல பார்க்குறதுக்கு மரம் மாதிரியே இருக்குங்க, ஆனால் இது கல். அண்ணா இதுவா இதுதானா? எல்லாருக்கும் வணக்கம். ஜமுனாமுத்தூரில் அமைஞ்சிருக்கிற பீமன் அருவியவும் அந்த அருவிக்கு போகிற பாதையில் வனத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க விலங்குகள் போன்ற இருக்கைகளை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீர்நிலைகள் நிறைய வகைகள் இருக்குது. நம்மளுக்கு நீர்னு சொன்னால் முதல்ல ஞாபகம் வருது கடலாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா கடலில் தான் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவே வனத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அங்கே இருக்க அருவி குளங்களை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு அமைதியும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அப்படி புத்துணர்ச்சி தரக்கூடிய இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனாமுத்தூரில் அமைஞ்சிருக்க பீமன் அருவி தாங்க. அதாவது மலை உச்சி மலை பிரதேசம் சொன்னாலும் அதிகபட்சம் மலையவோ கொடைக்கானலோ ஊட்டியோ தான் பெரிய அளவில் கம்பேர் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப சின்ன காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்க ஒரு மலை. அதெல்லாமே டூரிஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆக்குபை பண்ணுற இடம். ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் ஏற்காடு, ஏலகிரி, கொல்லிமலை, இந்த மாதிரி பெரிய பெரிய மலைகள் நடுவில் இந்த மாதிரி சின்ன மலைகளும் தமிழ்நாட்டில் இருக்குங்க. மலைப்பாதைனாலே அதிகபட்சம் குறுகலாக தான் இருக்கும். ஆனால் இது பஸ் ஓடாத ஒரு மலைப்பாதைங்க. அதாவது ஜமுனாமுத்தூர் ஊர் தனியாக இருக்குது. இந்த பீமன் அருவிக்கு தனியாக ஒரு ரூட் டிவைட் ஆகி போகுது. அதுக்குள்ளே ஒரு போகிற குறுகிய பாதை தாங்க இது. ஆனால் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கத்தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நேரத்துலையும் வெயில் கண்டிப்பாக தெரியவே இல்லைங்க. ஒரு மாதிரி பிரிஸாக தாங்க இருக்குது. பீமன் அருவியை நெருங்கியாச்சுங்க. ஒரு சூப்பரான போர்டு வச்சுருக்காங்க. என்னதான் சின்ன மலை சின்ன அருவியாக இருந்தாலும் அங்கேயுமே டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு ஒரு தனி இடம் இருக்குது. என்னதான் வெளியூர்லேருந்து டூரிஸ்ட் அதிகபட்சம் ஜமுனாமுத்தூரையோ பீமன் அருவியோ விசிட் பண்ணாமல் இருந்தாலும் லோக்கல் டூரிஸ்ட் இங்கே ரெகுலராக போயிட்டு தாங்க இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி சண்டேன்னு சொல்கிற ஒரு காரணத்தினால ஒரு பரவலாத டூரிஸ்ட் அங்கே விசிட் பண்ணி தான் இருக்காங்க. ஜமுனாமுத்தூர்லேயுமே ஒரு பெரிய அளவு கூட்டம் இருக்குது. காரணம்னா ஜமுனாமுத்தூரில் மலையும் இருக்குது, ஊரும் ஒரு பெரிய ஊருங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஜமுனாமுத்தூர் மலையை ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். வாசகத்தை கவனிச்சிங்களா? இந்த அழகிக்கு கால்கள் இல்லை, ஆனால் இவள் ஓடாத காடுகளே இல்லை. இப்படிக்கு பீமன் அருவி. ஆமாங்க, பக்கத்தில் உள்ள ஏரியா ஃபுல்லாகவே பீமன் அருவி தான் கவர் பண்ணிருக்கு. சூப்பரான ஒரு வாசகத்தை வனத்துறை பிளேஸ் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. தண்ணீர்னு சொன்னாலே அங்கே பாறைகள் பொதுவாக அமைஞ்சிருக்கும். என்ன கடலில் இருக்கிற பாறைகளுக்கும் இந்த மாதிரி அருவிகளில் இருக்கிற பாறைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. என்னதான் சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவியாத போதும் இங்கே வனத்துறையால் ரொம்பவே சூப்பராக பராமரிப்புகள் நடந்து வந்துட்டு இருக்குங்க. ஆமாம், என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம், போர்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான யானை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கரடி மாதிரி ஒரு இருக்கை வச்சுருந்தாங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையுமே சூப்பராக அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடமுமே பார்க்க ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கு பாருங்க. ஊஞ்சல் எப்பவுமே பெரிய சந்தோஷங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில் கிடைக்கிறது ரொம்பவே அரிது. ஆட்டி விடுறா. இந்த காட்டில் ஒரு மரம் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்குங்க. அந்த மரத்தை கூட ரொம்ப சூப்பரான ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மலைப்பாம்பு மாதிரியே வச்சுருக்காங்க. அது பாருங்களேன், அந்த மரமும் அதுக்கு ஏற்ற மாதிரியே மலைப்பாம்பு போல் வடிவத்தில் இருக்குது. அதுலேயும் பாருங்கள், பசங்க ஏறி உட்காந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எல்லா இடத்துலையுமே என்னென்ன இன்னோவேட்டிவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக யோசித்து அதை பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க பாருங்கள். ரொம்பவே வனத்துறை இந்த இடத்துல சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமாக வனத்தினால் செய்யப்பட்டிருந்த இருக்கைகள் மற்றும் ஊஞ்சல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். இங்கே பாருங்களேன், மரகத புறா. ஆமாங்க, இதுதான் நம்ம மாநிலத்தோட பறவை. அதுக்கு ஒரு போர்டு வச்சு அதோட என்ன ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாநில பறவையோட நிப்பாட்டலாங்க, மாநில மலர் அதான் செங்காந்தல், அதுக்கப்புறம் மாநில பழம் பலாப்பழம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு போர்டு வச்சு அதோட மொத்த ஸ்பெக்கையுமே சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க.
குழந்தைங்க வர்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்மளுக்கும் கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஆமாம், இவ்வளோ நேரம் நம்ம கடந்து வந்தது ஃபால்ஸுக்கு போகிற வழியை தாங்க. இப்போ ஃபால்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. ஒரு பெரிய அளவில் கூட்டம் இல்லைனா கூட ஒரு சுமாரான கூட்டம் நிற்கிதுங்க. ஆனால் தண்ணி ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவு இங்கே இல்லை. இதில் குளிக்கிறதுக்கான ஆசையும் இல்லாமல் போயிடும் இந்த இடத்துக்கு வந்தோம்னா. ஏன்னா தண்ணி ரொம்பவே கலக்கமாகவும் அழுக்காகவும் இருக்குது. அதுலேயுமே மக்கள் வந்துட்டு யோசிக்காமல் நீராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இந்த ஃபால்ஸை மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேயே குளிச்சுட்டு போவோம். இதோட ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க அந்த பக்கம். ஆனால் அதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. பெரிதளவில் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால தாங்க இந்த பெரிய அருவியில் குளிக்க அலோவ் பண்ணலை. ஆனால் இந்த பெரிய அருவி குளித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வந்ததுக்கு இந்த அருவியை பார்க்கவாது முடிஞ்ச தூரத்தில் இருந்து. கண்டிப்பாக நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ட்ரிப்புக்கு இதில் போயிட்டு வரலாம். தூரமாக இருந்து போகலாங்க. இது வந்து பீமன் ஃபால்ஸ் மட்டும்தான் இந்த இடம். ஜமுனாமுத்தூர் போனீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க அங்கே போகும்போது உங்களுக்கு. இதோட கொஞ்சம் ஃபால்ஸ் மாதிரி தெரியும். கீழே இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். மேலேருந்து ஹைட்ல இருந்து நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com